ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ நம்ம கலாட்டா வண்டர் உமன் அவார்டு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம மகாநதி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து சீரியலுக்காக அவார்டு வந்து வாங்கியிருப்பாங்க. அதில் ஹோல் ஃபேமிலியுமே வந்து போயிருப்பாங்க. நம்ம விஜய் மட்டும் தான் மிஸ்ஸிங். அந்த அவார்ட் ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு ஃபேன்ஸ் பேஜுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஃபுல் வீடியோமே நான் பார்த்துருந்தேன். பட் இது மட்டும் தான் வருமா இல்லை இன்னும் நிறைய வருமா நமக்கு தெரியல. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏவிலாம் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டான எபிசோட் தான் எடுத்திருந்தாங்க. விஜயும் காவேரி வந்து ஹாஸ்பிட்டலில் நம்ம விஜயும் காவேரி வந்து அவங்க அக்கா கிட்டேயும் பேசிகிட்டு இருப்பாங்களே, ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் எவ்வளோ லவ் பண்ணுறாங்க, ஸோ ரெண்டு பேருக்குமே லவ் ஃபெயிலியர், அதுதான் எங்களை சேர்த்து வச்சுச்சு அப்படின்லாம் பேசுவாங்களே, அந்த சீன்லாம் வந்து ஏவியில் வச்சுருப்பாங்க. இதே மாதிரி தான் கலாட்டாலையுமே பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் எபிசோட் தான் ஏவியில் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த டைம் அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, வீக்காகவே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஃபன் டாஸ்க்லாமும் கூட அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீக்காக தான் மிஸ் பண்ணிட்டாங்க. நான் ரொம்பவே மிஸ் பண்ண அந்த இடத்துல விஜயை. கண்டிப்பாக நீங்களும் மிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளை விட லக்ஷ்மி பிரியாவும் ரொம்பவே மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கான பேர் அங்கே இல்லை. அதெல்லாம் அவங்களால அந்த டாஸ்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடிஞ்சிருக்காது, ஒழுங்காக பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் அந்த ஃபேன்ஸ் பேஜில் ஷேர் பண்ண அந்த வீடியோவை. அந்த சைக்கிள் அதாவது அவங்கவுங்க ஜோடி வந்து பின்னாடி உட்கார வச்சு சைக்கிள் ஓட்டிட்டு போயிட்டு ஒரு சேர் போட்டிருப்பாங்க, 2 சேர், அதாவது மியூசிக் சேர் மாதிரி தான். கொஞ்சம் தூரத்தில் சைக்கிள் சேர் வச்சுருப்பாங்க, 2 சேரு. சைக்கிள் மிதிச்சுட்டு போகணும், பின்னாடி அவங்களோட பேரை கூப்பிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு சைக்கிளை நிப்பாட்டிட்டு அவங்கள அந்த பின்னாடி உட்காந்துருப்பாங்களே அவங்கள தூக்கிட்டு போயிட்டு அந்த சேரில் உட்கார வைக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து டாஸ்க் வச்சுருப்பாங்க. இந்த இதில் நம்ம காவேரிக்கு பேர் இல்லை இல்லையா, ஸோ அதனால பிரவீன் மன்னாடி சாரை வந்து பண்ண சொல்லுவாங்க. அவரும் வந்து வெக்கப்படுவார். அன்னில் ஒரு மாதிரி வந்து ஸ்டார்டிங் போடுவார், அப்புறம் பதில் இறங்கிடுவாங்க காவேரி. திருப்பி செகண்ட் ரவுண்ட் வைப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க போக மாட்டாங்க. நம்ம ருத்ர பிரவீனும் கமருதன் தான் வந்து இது பண்ணுவாங்க. அதில் நம்ம ருத்ரபிரவீன் தான் வின் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி தான் வந்து டாஸ்க் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அந்த இடத்துல கண்டிப்பாக விஜய் இருந்தாருன்னா 3 பேருக்குமே டாஸ்க் இருந்திருக்கும். அந்த இடத்துல நம்ம காவேரியும் என்ஜாய் பண்ணியிருப்பாங்க, நம்மளுமே என்ஜாய் பண்ணியிருப்போம். அதுதான் நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி சாப்பிட்ற போட்டி வந்து வச்சுருப்பாங்க. லக்ஷ்மி பிரியாவுக்கும் ருத்ரபிரவீனுக்கும் வச்சுருப்பாங்க. கேர்ள்ஸ் எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா பாய்ஸ் சாப்பிட்றாலே ருத்ரபிரவீனை டிஸ்டர்ப் பண்ணும், பாய்ஸ் டீம் வந்து அதாவது லக்ஷ்மி பிரியாவை டிஸ்டர்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துல கேர்ள்ஸ் செம்மையாக டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. இங்கே வந்து கமருதீனும் பிரவீன் மன்னாடி சார் மட்டும் தான் இல்லையா, கமருதீன் மட்டும் தான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இங்கேருந்து ருத்ரபிரவீன் எல்லாருக்குமே ஊட்டி விடுவார். அதே மாதிரி இங்கே லக்ஷ்மி பிரியா கிட்ட வந்து அப்படியே ஒரு ஃபேமிலியாக உட்காந்து அந்த போட்டிங்கிறத மறந்துட்டு ஒருத்தர் மாற்றி ஊட்டிட்டு அது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம மகாநதிலே வைப் பண்ணுவாங்க தான், அதே மாதிரி வைப்பிங் வந்து அந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்லேயுமே இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் அவார்ட் வந்து ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. நம்ம பேசும்போதுமே அந்த இடத்துல விஜய் வந்து எல்லாருமே மிஸ் பண்ணியிருப்பாங்க தான். ஏன்னா வந்து அவரும் அதில் ஒன் ஆஃப் த மெயின் இம்பார்ட்டன்ட் ரோல் இல்லையா, அவரும் இது இருந்தால் இன்னும் வந்து அந்த இடம் ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருந்திருக்கும் தான். ஸோ மேபி அவரோட சூழ்நிலை வர முடியல. கண்டிப்பாக அடுத்த அவார்ட் ஃபங்க்ஷனில் அவர் இருக்குன்னு சொல்லி தான் நம்மளோட ஆசையுமே இருக்குது. ஸோ அது கூட சீக்கிரம் பார்ப்போம். பட் எனிவேஸ் பேக் டு பேக் வந்து இந்த வருஷத்துலேயே மொத்தமாக மகாநதிக்கு நிறைய அவார்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஐ திங்க் 5 to 6 அவார்ட்ஸ் நினைக்கிறேன். ஏன்னா பேர் அவார்டே 3 கிடச்சிருக்கு, இப்போ சீரியல் அவார்டு கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, லக்ஷ்மி பிரியா குஷி அவார்ட்ஸ்லையுமே வந்து பெஸ்ட் ஹீரோயின் அவார்டுமே கிடச்சிருக்கு. ஸோ டோட்டலாக 5 அவார்ட்ஸ் இந்த இயரில் வந்து வாங்கியிருக்காங்க. அதுவே ஒரு மிகப்பெரிய விஷயம். நான் சொல்ல டோட்டலாக டீமை சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இது மட்டும் இல்லை, ஜனவரி 2025 நெக்ஸ்ட் இயருக்கான அவார்டுக்கான நாமினேஷனே போயிட்டு இருக்கு பிளாக் ஷீப்பில். ஸோ அதை பற்றி தனியார் அவார்டு உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு அந்த வீடியோ பார்த்தீங்களா, என்ஜாய் பண்ணீங்களான்னு சொல்லி மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அது ஜஸ்ட் ஃபேன்ஸ் பேஜில் ஷேர் பண்ணதான், இன்னும் ஃபுல் வீடியோ வந்து கலாட்டாலே ஷேர் பண்ணுவாங்க. அதை பார்த்து உங்களுக்கு அப்டேட் ஷேர் பண்ணுறேன். பை பை.